வணக்கம். கோரக்க சித்தராசியுடன் சைல்டு பிசியோவிலிருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயப்பன். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிஓடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது அந்த பிசிஓடி அந்த எல்லாமே சரியாகி வரும். என்னென்ன எக்ஸசைஸுங்கிறத பார்ப்போம் வாங்க. நல்லா ஸ்ட்ரைட்டாக நிமிர்ந்து உட்காந்துருக்கும் போது நம்மளுடைய 2 உள்ளங்காலும் ஒன்றோட ஒன்று, பாதங்கள் 2 ஒன்றா சேர்ந்துருக்க மாதிரி வச்சுட்டு அந்த காலை நம்ம உடம்புக்கு அருகாமையில் எவ்வளோ கொண்டு போக முடியுமோ அவ்வளோதுக்கு அருகாமையில் கொண்டு போங்க. இது கொண்டுட்டு போயிட்டு நல்லா முட்டியை நல்லா தளர்வாக விட்டுருங்க. மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது கால் நல்லா எவ்வளோ விரித்து வச்சுருக்கோமோ அவ்வளோ விரித்து வச்சுங்க. மூச்சை வெளில விடும்பொழுது கால் மேல் நோக்கி கொண்டு வாங்க. இதுதான் பொசிஷன். இப்படி பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி அதை மூச்சையும் சேர்த்தாப்புல நம்ம பண்ணுறோம். பொசிஷன்லேயே உட்காந்துக்குங்க. கையை நல்லா மேல் நோக்கி நல்லா விரிக்கும் பொழுது மூச்சை நல்லா உள்ளே இழுங்க. மூச்சை உள்ளே இழுத்துட்டு பெண்ட் பண்ணும் பொழுது மூச்சை வெளில விடணும். நம்ம ஃபார்வேர்டாக பெண்ட் பண்ணணும். நல்லா பார்த்துங்க. 2 காலம் நல்லா முடிஞ்ச அளவு அகட்டி வச்சுட்டு நம்மளுடைய ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு காலை வச்சுக்கிறோம். இந்த காலை வச்சுட்டு நம்ம ஸ்பைன் ஒரு சென்டர் ஆக்சிஸாக இமேஜ் பண்ணிவிட்டு நம்ம பாடி ரொட்டேட் ஆகணும். அகண்டி காலை வச்சுக்கோங்க. 2 பாதத்தையும் ஊனிட்டு அதே பொசிஷனில் உட்காரணும். 2 கையையும் முட்டியில் சேர விடக்கூடாது. அப்படியே கும்பிட்ற மாதிரி இந்த முட்டி 2ம் ஒன்றோட ஒன்று, நீயும் எல்போவும் ஒன்றோட ஒன்று டச்சில் சேராமல் அளவுக்கு உட்காந்து பண்ணுறீங்க. சாஞ்சிக்குங்க. காலை எவ்வளோ முடிஞ்ச அளவு தூக்குங்க. முடிஞ்ச அளவு தூக்கிட்டு அதே பொசிஷனில் நம்ம ஒரு கை முதல்ல கொண்டு வாங்க. அடுத்த கை இப்படியே பேலன்ஸ் பண்ணுங்க. இப்படியே நிப்பாட்டுங்க. ஒரு 5 செகண்ட் நிப்பாட்டிட்டு இறக்கிடுங்க. திரும்பவும் பார்த்துங்க. காலை அப்படி தூக்கிக்குங்க. கொஞ்சம் அகட்டி வச்சுட்டு கையை அப்படி தூக்குங்க. இதில் ஒரு 5 செகண்ட் 1 2 3 4 5 வச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிடுங்க. திருப்பி ரிலாக்ஸாக படுத்துட்டு 2 கையும் சைடில் ஊனிக்குங்க. ஊனிட்டு எவ்வளவு, அதாவது இடுப்பு கீழே இருக்கணும், எந்த அளவுக்கு வயிறுலேருந்து அடி வயிறுலேருந்து மேலே வரணும் உடம்பை தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு உடம்பை தூக்குங்க. இந்த எக்ஸசைஸை தொடர்ந்து பண்ணுங்க. உங்களால் ஃபஸ்ட்டு எவ்வளோ பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள். இவ்வளோ தான் கவுண்டிங் இல்லை. ஒரு 5 தான் ஒன்று செய்ய முடியுது அப்படின்னா 5 செய்யுங்க. ஒரு 4 அடையில் செய்யவே அதை ஒரு 15லேருந்து 20 வரையிலும் இதை செய்யணும். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 5 தான் முடியும்னா 5 செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன். நன்றி, வணக்கம்.